அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தர்ஷன் தாலி கட்ட வரும்போது பார்கவி இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்போது பார்கவி தர்ஷனும் அன்புக்கரசியும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறது, அவங்க திருச்சிக்கு போய் ஒரே ரூமில் இருந்தது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்கவி அன்புக்கரசிக்கு கால் பண்ணி கல்யாண பொண்ணு கோலத்தில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போல். அன்புக்கரசியும் அதே மாதிரி வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்து ஆதிகுணசேகரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ கதிர் ஜனனியை பார்த்து கேட்குறாரு, இதெல்லாம் வேலை தானே அப்படின்னு அடிக்க போகிறாரு. அப்போ பார்கவி சொல்கிறாங்க, எதுக்கும் ஜனனிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் இவங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்கவி தர்ஷனையும் அன்புக்கரசியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்கவியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ அன்புக்கரசிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் நடக்குமா, இல்லை தர்ஷன் திரும்பவும் பார்கவியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.